Mumbai Indians. Alare, 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 alare. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட எம்ஐ ஃபேன் ஜோன் கொஷின் ஆன்சர் செஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எம்ஐ ஃபேன்ஸ் கேட்டிருக்கிற கொஷின்ஸுக்கு தான் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கூட உங்களுடைய கேள்விகள் எதாக இருந்தாலும் நீங்கள் பதிவு பண்ணலாம். அதுக்கும் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரவண கார்த்திக் கேட்டிருக்கிறாரு. ப்ரோ, நான் மும்பை இந்தியன்ஸோட பெரிய ஃபேன் தான். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரோஹித் சர்மா வேறு டீமில் போய் விளையாடுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ரிட்டன்ஷனுக்குள்ளே இஷான் கிஷன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஎம்மில் ஸ்கை, பும்ரா மாதிரியான பிளேயர்ஸை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் பிளேயர்ஸை வச்சு நம்ம வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் பிளேயரை யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல வந்துட்டு துஷாராவை நம்ம ரீட்டைன் பண்ணலாம். எனக்கு ரோஹித் சர்மா வந்து வெளியே போகிறதுல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இதுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து ரோஹித் சர்மா வந்து வெளியே போனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு தான் இருக்குது. அவரை பிரைமரி ரிட்டென்ஷனாக போட்டுக்கலாம். எப்படி பார்த்தாலும் இன்னொரு 3 இயர்ஸ் கண்டிப்பாக ரோஹித் சர்மா விளையாடுவார். பட் ஆனால் கேப்டன்சி ஆப்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை மைண்டில் வச்சு ஸோ ரோஹித் சர்மா வந்து கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ்குள்ளே இருந்தே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டாயம் எங்கேயும் கிடையாது. இது ஏன் வந்து பிரைமாக பார்க்கப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு எம்எஸ் தோனி, அதுக்கப்புறம் விராட் கோலி, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லி இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எம்எஸ் தோனியும் விராட் கோலியும் இது வரைக்கும் ஐபிஎல் டீம் ஸ்விட்ச் பண்ணவே இல்லை. ஒரே ஐபிஎல் டீமில் இருக்காங்க, சிஎஸ்கே, ஆர்சிபின்னு. ஸோ ரோஹித் சர்மாவும் மும்பையிலேயே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்க. பட் அதுக்கு வந்து சான்சஸ் இப்போ டவுன் ஆகிட்டு போகுது. பட் என்னோட ஒப்பீனியன் மேக்ஸிமம் 99% ரோஹித் உள்ளே இருந்துருவார். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் ரிட்டென்ஷன் அண்ட் ஓவர்சீஸ்னால் துஷாரன் வர்றது கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டினை பிரணீத் கேட்டிருக்கிறாங்க. ப்ரோ, மார்க் பூச் வேணாம் ப்ரோ ஹெட் கோச், பிகாஸ் அவர் பெருசாக வந்துட்டு எதுவுமே பண்ணல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இப்போ உடனே வந்து ஹெட் கோச்சை மாற்ற மாட்டேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கும்போது அவங்க ஒரு சாம்பியன் டீம். கோச்சிங் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னாலுமே அவங்களுடைய சாம்பியன்ஷிப் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் பவுச்சரோட கோச்சிங்கில் தான் ஸோ இந்த ஒரு ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியாங்கிற இஷ்யூ, டீமுக்குள்ள பிரிவினை, ஃபேன்ஸ் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமே எதிர்த்தது. அந்த இடத்துல வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட கரண்ட் கேப்டனை வந்து சப்போர்ட் பண்ணாமல் போனதுன்ற நிறைய விஷயம் நடந்தது. இப்போ வந்து மார்க் பவுச்சர், ரோஹித் சர்மா வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்த மும்பை டீமை வந்துட்டு ஊற்றி மூடி இருந்தார் அப்படின்னா நம்ம இதுக்கு வந்துட்டு இப்போவே வந்துட்டு ஓகே அவர் வந்து கோச்சிங் சரியில்லைன்னு அனுப்பலாம். பட் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து இதுக்கப்புறம் ஒரு சீசன் ஆரம்பிக்கும் போது அதனால் மார்க் பவுச்சரோட ஒரிஜினல் கோச்சிங், அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸோட ஒரிஜினல் பெர்ஃபார்மன்ஸே ஐபிஎல் 2025 இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் உடனே கோச்சிங்கை மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் கொஸ்டினை கேட்டுக்கிறது மிஸ்டர் அலோன். ஹிட்மேன் எம்ஐ விட்டு போயிட்டா நீங்கள் எம்ஐக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து கேட்டிருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய இதை பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை ஃபேன்ஸோட கிரேஸ்ன்னு சொன்னாலும் சரி, நமக்கு பிடிச்ச ஒரு பிளேயர் எந்த டீமில் இருக்கிறாரோ அந்த ஒரு டீமுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு நம்மளுடைய ஒரு இயற்கை அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு பிடிச்ச பிளேயர் அந்த ஒரு டீம் விட்டு போயிட்டா நமக்கு அந்த டீமை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த டீமை சப்போர்ட் பண்ணுவோம். இல்லை அவர் வந்து போகிற டீமை நமக்கு பிடிக்குது அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதாவது இப்போ ரோஹித் சர்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெல்லிக்கு போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மாவோட ஃபேன் பேஸில் வந்து எல்லாரும் டெல்லியோட சப்போர்ட்டராக இருப்பாங்க. அதே நேரம் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸை பிடிச்சி ரோஹித் சர்மாவையும் பிடிச்ச ஒரு ரிசல்ட் இருக்கும்போது அவங்க பேரலி மும்பைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, டெல்லிக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து அதாவது வந்து எப்போவுமே வந்து ஒரு பயாஸ்டாக வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்துட்டு நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஐபிஎல்லை வந்து வேறு லெவலில் ரசிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அடுத்தது வந்து மித்திலேஷ் கேட்டிருக்கிறாங்க. ராகுல் சக்கர், குர்னல் பாண்டியா வந்து கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அவர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு குர்னல் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எல்எஸ்ஜியோட ரிட்டன்ஷன் பை கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரான், ரவி பிஷ்னாயி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல குர்னல் பாண்டியாவும் ஒரு சாய்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மைண்டில் வச்சு ஸ்டோய்னிஸை ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா குர்னல் பாண்டியா வந்து ரீட்டைன் ஆகிறதுக்கும் ரிலீஸ் ஆகிறதுக்கும் 50-50 வாய்ஸ் தான். பட் ராகுல் சகர் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய எம்ஐயோட ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறத சரி பண்ணுறதுக்கு மறுபடியும் ராகுல் சகர் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஸோ அதே நேரம் குர்னல் பாண்டியா வந்து ரிலீஸ் ஆனார் அப்படின்னாலும் ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிற விஷயம் எல்லா டீம்ஸ்கிட்டையும்
அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் குருணால் பாண்டியா வந்து அவங்க ஆர்டிஎம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்எஸ்ஜி. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு குருணால் பாண்டியா வரது அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் வந்து ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான் கம்பேரிங் வித் ராகுல் சகர். ஏன்னா ராகுல் சகர் வந்துட்டு அவர் வந்து தரமான ஒரு பிளேயர், இப்போ பஞ்சாபில் இருக்கார். ஸோ ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கும்போது பஞ்சாபுக்கு நிறைய பிரைமரி பிளேயர்ஸ் இப்போ வந்து உள்ளே வந்துட்டாங்க. அவங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து எஸ்பெஷலி நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஓகேன்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்துட்டு குருணால் பாண்டியாவுக்கும் எல்எஸ்ஜிக்கு அப்படி கிடையாது. கம்மியான பிளேயர்ஸ் தான் அவங்களோட ரிட்டர்ஷனல் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா குருணால் பாண்டியா கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு இடத்துக்குள்ளே ஆர்டிஎம்குள்ளே வந்துடுவார். ஸோ பாண்டியா பிரதர்ஸோட ரீயூனியன் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே ஆசை அதுதான், பாண்டியா பிரதர்ஸோட ரீயூனியன் வேணும் அப்படிங்கிறது. பட் அது ஆர்டிஎம் கார்டு கையிலையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஏன்னா ஆர்டிஎம் கார்டு இருந்தாலும் 1 2 தெரில, 1னா கூட சரி ஓகேன்னு பார்க்கலாம். பட் 2 இருந்திருந்ததுன்னா இவங்க ரீயூனியன் கண்டிப்பாக வந்து நடக்காது, அதில் வந்து டவுட்டே வேண்டாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறது அருண், எம்ஐ ஓப்பனிங்கில் ரோஹித் அண்ட் டிகாக் ரிட்டர்ன் வரணும், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர், டிவல் பிரீவிஸ், ஜேசன் ராய், கைல் மேயர்ஸ் இந்த மாதிரி யாரையாவது போடலாமா, நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ என்னோட ஒப்பீனியனில் வந்துட்டு வேறு லெவலில் வந்து நீட்டாக வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித்தோட பார்ட்னர் பண்ணுறதுக்கு ஒரு ஓவர்சீஸ் பிளேயரில் அவரே வந்து ஹிண்ட்டும் கொடுத்துட்டாரு. அவரோட ஹிண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் ராய் வந்துட்டு கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார் பேரலி வித் நம்மளுடைய குன்னன் டிகாக். பட் வந்துட்டு ஜேசன் ராயோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்கில் இருக்கிறதுனால நான் கைல் மேயர்ஸ் கூட போகிறேன். கைல் மேயர்ஸ் நமக்கு ஓவரும் போட்டு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு, ஒரு ஆல்ரவுண்ட் ஃபேக்டர். பட் உங்களோட லிஸ்ட்டில் இல்லாத ஒரு பிளேயரை வந்து நான் சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் ஆட் பண்ணுறதுக்கு எங்கிட்ட இருக்கிற பிளேயர் யார் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய குவாலிட்டியான ஒரு பிளேயர். கைல் மேயர்ஸ் எப்படி வந்துட்டு மேலே டாப் ஆஃப் த ஆர்டரில் ஆடி ஸோ அந்த இடத்துல நமக்கு ஓவரும் போட்டு சப்போர்ட் பண்ணி தருவாரோ பேரலி அதே மாதிரி ரச்சின் ரவீந்திராவும் நமக்கு ஓவர் போட்டு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. குன்னன் டிகாக் நல்ல ஒரு பிளேயர் தான், இல்லைன்னு சொல்லலை. உங்களுடைய லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் பிரைமரியில் அவர் வச்சுருக்கீங்க. பட் ஆனால் வந்து குன்னன் டிகாக் ஆல்ரெடி வந்துட்டு ரோஹித் குன்னன் டிகாக்ங்கிற அதெல்லாம் பார்த்துட்டோம். பட் ரச்சின் ரவீந்திரா, ரோஹித் சர்மா அப்படிங்கிற காம்பினேஷனெல்லாம் நம்ம பார்க்கல. ஸோ ரோஹித் சர்மாவும் உள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். டிவல் பிரீவிஸ், ரோஹித் சர்மாவும் ஒரு நல்ல காம்பினேஷன் தான். உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேணும் புதிய வீடியோஸ் மீட் பண்ணுறேன். அன்று வந்து விடைபெறுவது கிரிக்கெட் நியூஸ் தமிழ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.